இந்த ஆதி குணசேகரன் வந்து எப்படியோ தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனனியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காருங்க. இந்த பிளான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனிக்கு ஃபோன்ல வந்து ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை வந்து பயங்கரமா கொடூரமா தாக்குற மாதிரியான வீடியோ கிடைச்சிருக்கும். அந்த வீடியோவும் கிடைச்ச உடனே இங்க வந்து ஜனனிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே வந்து புரியாம பயங்கரமா அப்படியே ஷாக் ஆகி தூக்கி வாரி போட்ட மாதிரி அங்க நிப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த வந்து வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே உடனே காட்டியாகணும் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா வந்து பாத்தீங்கன்னா ஓடி வருவாங்க. இதை பார்த்துட்டு சக்தி வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆவாரு. எதுக்கு ஜனனி நீ இந்த டைமிங்ல இப்படியெல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கா, உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க சக்தி சொல்ல, இல்ல சக்தி நான் கொண்டு வந்திருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நீ பார்த்தாலே உனக்கு என்ன ஆகும்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த வீடியோவை காட்டலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த வீடியோ வந்து இருக்காது, டெலீட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைமிங்ல வீட்டுல எல்லாருமே வந்து ஹால்ல தான் இருப்பாங்க. ஸோ ஜனனி இந்த மாதிரி சொல்ற விஷயத்த கேட்டுட்டு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க ஆதி குணசேகரனுக்கு என்னடா இவ என்னடமோ சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஆதி குணசேகரன் வந்து ஈஸ்வரி அக்காவை தாக்குன வீடியோ நான் வந்து பார்த்தேன், எனக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி சொல்லுவா. இதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பண்றது, இவளுக்கு ஒருவேளை அந்த வீடியோ கிடைச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கதிரும் ஞானமும் இங்க ஜனனியை பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னே நீ இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே கேட்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஜனனி எதுவுமே பதில் சொல்லாம நின்றுக்கிட்டு இருப்பா. நான் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தேன், இங்கேதான் இருந்துச்சு, ஆனா எப்படி டெலிட் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வெளியில கிளம்பி போயிடுறாங்க சக்தியோட சேர்ந்து. ஆனா இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, எதுக்காக இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த ஆதி குணசேகரன் வந்து, இந்த ஜனனி இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்மளால உருப்படியா இருக்க முடியாது, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே அனுப்பியே ஆகணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தம்பிகளை கூப்பிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஜனனி வெளியில போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உள்ள மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஈஸ்வரி, விசாலாட்சி, அதுக்கப்புறம் ரேணுகா, நந்தினி, அதுக்கப்புறம் கதிர், நானும் எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கதிர் பேச வராரு. ஹனி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளாவே வந்து சரியில்லை, எப்ப பார்த்தாலும் அவ என்ன பேசுறா என்ன பண்றான்னு ஒன்றும் வந்து தெரியல, ஒரு மாதிரி புத்தி வந்து பேதலிச்சு போன மாதிரி தான் அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரேணுகா வந்து பாத்தீங்கன்னா தம்பி தம்பி தயவு செஞ்சு நிறுத்துங்க, எதோட வந்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு புத்தி கெட்டு போயிருச்சா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் கேட்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜனனியை வந்து ஏதோ ஒரு பைத்தியக்கார கேரக்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இவர் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம வந்து ஈஸ்வரிக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரி அவங்க ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து இங்க ஆதி குணசேகரன் நம்புறதுனால உடனே இந்த விஷயத்த நீங்க போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரேணுகாவும் நந்தினியும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு, ஜனனியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தைரியத்துல நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆனா அந்த பொண்ணு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மூடி மறைச்சிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா, நீங்க அதையே வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது, எது பேசுறதா இருந்தாலும் நீங்க ஒழுங்கா பேசுங்க, அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினியும் வந்து கோவமா பேச, கதிர் வந்து அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரி, இங்க பாரு நந்தினி நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ஜனனியோட நிலைமைய நான் எடுத்துதான் வந்து சொல்ல முடியும், அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜனனி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க கதிர் வந்து ஈஸ்வரியை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரேணுகா வந்து தம்பி தம்பி தயவு செஞ்சு நிப்பாட்றீங்களா, நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க நம்புற மாதிரி கிடையாது, இப்போ எதுக்கு தேவையில்லாம நீங்க ஜனனியை வந்து இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அவ சொல்லணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்கா, அப்போ அந்த விஷயம் இல்லாம போயிருச்சு, அதுக்காக நீங்க அவளை என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கோமா, இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ரேணுகா வந்து கத்த ஆரம்பிக்க, ஈஸ்வரி எந்திரிச்சிட்டு வந்து ரேணுகா கொஞ்சம் அமைதியா இரு, எதுக்காக இப்ப நீ கோவப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. பின்ன என்னக்கா இவங்க இஷ்டத்துக்கே இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு
கதிர்கிட்ட போயிட்டு, "தம்பி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்றத தெளிவா சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இதுதான்டா சரியான சான்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரும் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து, "அண்ணி, அது கிடையாது. இந்த வீட்ல இப்ப நெறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த பொண்ணு இங்க இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா அது எதுவுமே வந்து நடக்காது. அவ இருந்துச்சு அப்படி ஆனா இந்த காரியத்த எதையுமே நடக்க விட மாட்டா. ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து அவளும், சக்தியையும் வேற எதையாவது இடத்துல போயிட்டு இருக்கிறது தான் நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா நின்னுகிட்டு இருக்காங்க. எது? அவங்க வெளியில போணுமா? அவங்க எதுக்கு வெளியில போணும்? அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும், நந்தினியும் கேட்க வர, "தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நான் என்னன்னு கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்து சொன்னோனே, மத்தவங்க அமைதி ஆயிடுறாங்க. "என்ன தம்பி, திடீர்னு இப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அண்ணி, உங்களுக்கே தெரியும். அந்த பொண்ணு நீங்க பண்ணத நீங்களே பார்த்தீங்கல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ வீடியோ ஆதாரம் கிடைச்சுச்சு. அப்படி இப்படி லபோதிபோன்னு சொல்லி கத்திக்கிட்டு உள்ள வந்துச்சு. உள்ள வந்து எல்லார்கிட்டயுமே காட்டு அப்படின்னு சொன்னா, அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி வெளிய போயிருச்சு. அப்போ பாருங்க, அவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியுது. அவ என்ன பேசுறா, என்ன பண்றா, எப்படி இருக்கா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம, இப்ப அவ வந்து வாயு வயிறுமா இருக்கா. அதனால கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருப்பா போல இருக்கு. அத சரி பண்றது குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளோட கடமை தானே. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க இருந்தா அவளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லது பார்த்தீங்கன்னா, உடம்பு ஏதாவது சரியில்லாமையோ தான் போய்க்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க இங்க இல்லாம வெளியில போயிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கரமான ஒரு பிட்ட வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஈஸ்வரி வந்து கேட்டுட்டு, "இல்ல தம்பி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்போ வீட்ல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல ஜனனி இல்லாம எப்படி?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. இந்த நல்ல விஷயம்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜனனி இந்த வீட்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவ இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இத நடக்க விட மாட்டா. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ என்ன பண்றா அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட பரவால்ல. எதையுமே தெரியாம தான் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம கேட்டா கூட நம்மகிட்ட அவ உருப்படியா ஒரு விஷயத்த சொல்ல போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள இங்க வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்றது சரிப்பட்டு வரல." அப்படிங்கிற மாரி கதிர் வந்து சொல்ல, ஈஸ்வரி உடனே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இத கேட்ட ரேணுகா, "அக்கா, இவங்க சொல்ற எதையுமே நீ நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஜனனி இந்த வீட்ல தான் இருப்பா. அப்படி ஜனனி இந்த வீட்ல இல்ல அப்படின்னா, நாங்களும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். அவ்வளோதான் சொல்லிப்புட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேணுகாவும் சொல்ல, "ஏய் ரேணுகா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஜனனியோட உடம்புக்காக தானே வந்து தம்பி இவ்ளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, தேவையில்லாம என் வாய கிளறிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி வந்து ரேணுகாவும் சொல்ல, "என்ன இது, எல்லாருமே இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? ஆளுக்காளுக்கு ஒண்ணொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்த உண்மைய வந்து நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெளியில தோட்டத்துல ஜனனியும், சக்தியும் வந்து ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. "கொஞ்சம் அமைதியா இரு ஜனனி. நீ எதுக்காக இப்படி பண்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. நீ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜனனிக்கு இங்க என்ன பண்றது, ஏது பண்றது, அந்த வீடியோ எப்படி போச்சு, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம பயங்கர குழப்பத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க.